அனந்தகிரின்ற கிராமத்துல தேவி சாம்பையான்னு தம்பதியர் இருந்தாங்க. தேவிக்கு அகங்காரம் அதிகம். தான் பெரிய பணக்காரின்ற கர்வமும் இருந்தது. ஆனா சாம்பையா ரொம்ப நல்ல மனசு கொண்டவன். மற்றவங்களுக்கு நல்லது ரொம்ப செய்வான். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஊர் தலைவர் ரவீந்திரன் வந்தாரு. தான் கூடவே அந்த ஊர்ல இருந்த ஒரு பொண்ணு திவ்யாவை கூட்டிட்டு வந்தாரு. வணக்கம் தேவி அம்மா. ஆ, வணக்கம் வணக்கம். என்ன இந்த பக்கம்? உங்க வீட்டுக்காரு சாம்பையாவை பார்க்க வந்தோம். பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அவ என்னமோ அழுதுட்டு இருக்கா. நீங்க பதட்டத்தோட இருக்கீங்க. என்னன்னு கேட்டா என் வீட்டுக்காரர்கிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்றீங்க. என்ன விஷயம்? ஐயோ, நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஒரு சின்ன பிரச்சனை தான். உங்க வீட்டுக்கார பார்க்கணும் நாங்க. அவர் என்ன போலீஸா இல்ல பிரச்சனையை தீர்த்து வைக்கிற லாயரா? எல்லாரும் அவரை தேடி வரீங்க. முதல்ல விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க. அது அது என்னன்னா, தேவி கிட்ட பிரச்சனை என்னன்றதை சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. தேவி இது வரைக்கும் யாருக்கும் ஒரு உதவியும் பண்ணதில்லை. அது மட்டும் இல்லாம உதவின்னு வந்தவங்களை அவமானம் படுத்தி தான் அனுப்பினா. அவளுடைய அகம்பாவத்தை பத்தியும் கர்வத்தை பத்தியும் ஊர்க்காரங்களுக்கே நல்லா தெரியும். அதனாலதான் ரவீந்திரன் கொஞ்சம் தயக்கப்பட்டாரு. அதுக்குள்ள அங்க சாம்பையா வந்தாரு. நமஸ்காரம் ரவீந்திர ஐயா. எவ்வளவு நேரம் ஆச்சு நீங்க வந்து? காஃபி டீ ஏதாவது குடிச்சிங்களா? ஐயோ பரவாயில்ல தம்பி, ஒரு சின்ன பிரச்சனை. நீங்க கண்டிப்பா உதவி செய்வீங்கன்ற நம்பிக்கையில தான் வந்திருக்கோம். என்னங்க, என்ன பிரச்சனை? என்ன நடந்தது? பிரச்சனை அப்படின்னதுமே சாம்பையா கொஞ்சம் பதட்டத்தோட கேட்டாரு. ஆனா அதுக்குள்ள தேவி அதை தடுத்து, பிரச்சனைன்னு யாராவது வந்தா போதும் அப்படியே துடிச்சிடுவீங்களே. அது என்னமோ உங்களுக்கு வந்த பிரச்சனை மாதிரி இப்படி பண்றீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு அவசியமா? நீங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கிறதால தான் இந்த ஊரை விட்டு போலான்னு சொல்றேன். தேவி கொஞ்சம் நிறுத்துறியா? நீ உள்ள போ, சாப்பிட ஏதாவது கொண்டு வா, போ. சீச்சி, நீங்க இனி மாறவே போறதில்ல. இப்படி சொல்லிட்டு தேவி கோவமா உள்ள போயிட்டா. இதை பார்த்து ரவீந்திரன் கொஞ்சம் வருத்தப்பட்டார். திவ்யாக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் எங்க வீட்டுல எப்பவும் நடக்கிறதா. சரி ரவீந்திரன் ஐயா, நடந்தது என்னன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனை? இந்த பொண்ணு பேரு திவ்யா, நம்ம ஜெயராமோட பொண்ணு. ஜெயராம் இறந்து போனதுல இருந்து இந்த பொண்ணு தான் அவங்க குடும்பத்தையே பாத்துக்கிறா. திவ்யாக்கு ஒரு தம்பியும் இருக்கான். இவங்க அம்மாக்கு பக்கவாதம் வந்துருச்சு, படுத்த படுக்கையா இருக்காங்க. பாவம், திவ்யா தான் அந்த குடும்பத்துக்கே ஒரு தூணா இருந்து ஒரு சின்ன வேலையை பார்த்து அவங்கள கவனிச்சுக்கிறா. பத்தும் பத்தாத வருமானத்தோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்ன அது? என்ன நடந்தது? அம்மா திவ்யா, நீயே சொல்லுமா. ஐயா, என் தம்பிக்கு விபத்து நடந்துருச்சு. ஸ்கூல்ல இருந்து வரும்போது லாரி மோதிடுச்சுங்க ஐயா. உயிருக்கு பயம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா தலையில மட்டும் பெரிய அடிபட்டுருச்சு. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆப்ரேஷனுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும்னு சொல்றாங்க. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை, உதவி பண்றதுக்கும் யாரும் இல்லை. உதவின்னு கேட்டா இல்லைன்னு சொல்றவங்க தான் அதிகம். இப்படி சொல்லி திவ்யா அழுதா. இதை கேட்டு ரவீந்திரனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. கவலைப்படாதம்மா, இந்த மாதிரி நேரத்துல தான் தைரியமா இருக்கணும். அப்பதான் அந்த பிரச்சனை எல்லாம் நம்மளை விட்டு தூரம் போகும். ரவீந்திரன் சார் உங்களை பத்தி சொன்னாரு. தயவு செஞ்சு நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். நான் எப்படியாவது உங்க பணத்தை மாசம் மாசம் கட்டி கடன் அடைச்சிடுறேன். என் தம்பியோட ஆப்ரேஷனுக்கு உதவி பண்ணுங்க ஐயா. உங்களுக்கு புண்ணியமா போகும். காப்பாத்துங்க ஐயா. நீ கவலைப்படாதம்மா, முதல்ல அழறத நிறுத்து. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உன் தம்பிக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கும், சரியா? நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க. இப்படி சொல்லி சாம்பையா தாங்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து திவ்யா கையில கொடுத்தாரு. ரவீந்திரனும் திவ்யாவும் அங்கேருந்து கிளம்பினாங்க. தேவி கோபமா வந்து திட்ட ஆரம்பிச்சா. இப்படியே பணத்தை கொடுத்தா வீடு என்னத்துக்கு ஆகுறது? இப்படி பண்றீங்க. இன்னும் நம்மளுக்கு குழந்தைங்க கூட பிறக்கல, பணத்தை இப்படி செலவு பண்றீங்க. நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பண்ணுவீங்க? அவங்கள பிச்சை எடுக்க வைக்க போறீங்களா? தேவி, நீ எதுக்கு இப்படி கோபப்படுற? உதவிய மிஞ்சி எந்த கடவுளும் இல்லை தெரியுமா? ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி ஒரு மனுஷனும் செய்ய வேண்டியது.
நீ ரொம்ப யோசிக்காத. நான் பட்னம் வரைக்கும் போயிட்டு வரேன். என்னை தேடி யார் வந்தாலும் சரி, அவங்கள தயவு செஞ்சு அவமானப்படுத்தாத. முடிஞ்சா அவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடு, அது போதும். இப்படி சொல்லிட்டு சாம்பையா அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். இப்படியே ஒரு மாசம் ஆச்சு. ஒரு நாள் தேவியோட உடல்நிலை சரியில்லாததால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் அவங்கள சோதிச்சு பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. தான் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்றதால சாம்பையா ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாரு. அந்த நேரம் சாம்பையாவை டாக்டர் கூப்பிட்டாரு. என்னாச்சு டாக்டர்? என் மனைவி நல்லா இருக்காங்கல்ல? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? மருந்தால சரிப்படுத்திடலாம்ல? எங்க பாருங்க சாம்பையா, நீங்க முதல்ல தைரியமா இருக்கணும். நான் சொல்றத கேட்டு டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, சரியா? என்ன டாக்டர், என்ன ஆச்சு? எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன ஆச்சுன்னு சீக்கிரம் சொல்லுங்க. உங்க மனைவி தேவிக்கு கிட்னில பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு எல்லா டெஸ்டும் பண்ணிட்டேன். இப்பவே ரொம்ப தாமதமாயிடுச்சு. அவங்களுக்கு உடனே ஒரு கிட்னியை மாத்தணும், இல்லனா உயிருக்கே ஆபத்தாயிடும். என்ன டாக்டர் நீங்க சொல்றது? இன்னொரு முறை டெஸ்ட் பண்ணி பாருங்க டாக்டர். நான் 1த்துக்கு 2 தடவை பார்த்துட்டேன். அவங்களுக்கு கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். அவங்களுக்கு கிட்னி உடனடியா தேவை. யாராவது கிட்னி டொனேட் பண்றவங்க தெரிஞ்சா சொல்லுங்க. டாக்டர் நான் கொடுக்குறேன் டாக்டர், எந்த எடுத்துக்கோங்க. உங்களது சரியாகாது. நான் அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். உங்க கிட்னி மேட்ச் ஆகாது. இதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. யாராவது கிட்னி கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் பாருங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நேரத்தை கடத்துறோமோ தேவிக்கு அவ்வளவும் ஆபத்தாயிடும். இப்படி டாக்டர் சொன்னதுமே சாம்பையாவால தாங்க முடியல. அழுதுகிட்டே இருந்தாரு. தன்னோட மனைவி தேவி கிட்ட போனாரு. தேவியை கட்டி அணைச்சு அழுதாரு. தான் கணவன் அழறத பார்த்து தேவியும் ரொம்ப கஷ்டப்பட்டா. வருத்தப்படாதீங்க. நீங்க அழறத இப்பதான் முதல் முறையா நான் பார்க்கறேன். எனக்காக நீங்க இப்படி அழறத பார்க்கும்போது எனக்கு உயிரே போயிடும் போல இருக்குங்க. அந்த கடவுள் செய்யற வேலையெல்லாம் இப்படிதான் இருக்கு. நான் எப்பவும் ஆணவத்தால எல்லாரையும் அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தேன். அதனாலதான் கடவுள் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்காரு. தேவி கவலைப்படாத தேவி. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் விட்டுட மாட்டேன். உன்னை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். இப்படி தேவிக்கு சாம்பையா ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த நேரம் அங்க திவ்யா வந்தா. திவ்யா அங்க வரத பார்த்து சாம்பையா ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. என்னம்மா திவ்யா, இங்க வந்திருக்க? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? ஐயா, நீங்க எல்லாரோட பிரச்சனையும் தீக்குறீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதாங்க உங்களை பார்க்க ஓடி வந்தேன். திவ்யா, அன்னைக்கு உன்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிடுமா. அதுக்கு கடவுள் என்ன நல்லா தண்டிச்சிட்டாருமா. வருத்தப்படாதீங்கம்மா. உங்களோட விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். டாக்டர் கிட்ட கேட்டேன். என்னோட கிட்னி உங்களுக்கு பொருந்துமா? என் கிட்னியை தரேம்மா. நீங்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. வருத்தப்படாதீங்கம்மா. திவ்யா இப்படி சொன்னதுமே தேவியும் சாம்பையாவும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா தேவி கொஞ்சம் யோசிச்சுட்டு, வேண்டாம்மா, நீ சின்ன பொண்ணு. உனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. நீ குழந்தைங்கள பெத்துக்கணும். இப்படி எனக்கு கிட்னி கொடுத்து உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு போகுது. எனக்காக உன் வாழ்க்கைய நீ கெடுத்துக்காதம்மா. ஆமா திவ்யா. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. தயவு செஞ்சு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. அன்னைக்கு ஐயா உதவி செஞ்சு என் தம்பியோட உயிரை காப்பாத்தினாரு. எனக்கு இருக்கிற ஒரே தைரியம் என் தம்பி தான். அவனும் இல்லைன்னா நான் அன்னைக்கே அனாதையாயிருப்பேன். என் வாழ்க்கையில சந்தோஷத்தை திருப்பி கொடுத்த உங்களுக்கு என்ன செஞ்சாலும் அது ஈடாகாதுமா. ஆனா எனக்கு கடவுள் இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்காரு. வேணான்னு சொல்லாதீங்கம்மா. ஐயா, தயவு செஞ்சு ஒத்துக்கோங்கய்யா. தேவியும் சாம்பையாவும் யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ திவ்யா, நான் செய்யறத மறுக்காதீங்கம்மா. நன்றி கடனை தீர்க்க விடுங்க. இப்படி திவ்யா ரொம்ப கெஞ்சி கேட்டதால தேவியும் சாம்பையாவும் ஒத்துக்கிட்டாங்க. இதனால டாக்டர் ஆபரேஷன் பண்ணி தேவியை காப்பாத்திட்டாரு. தேவி நல்லபடியா குணமாயிட்டா. சாம்பையா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இங்க பாரு திவ்யா, நீ என்னோட உயிரையே காப்பாத்திட்ட. உங்க ஐயாக்கு நீ எப்படி நன்றி கடனை செலுத்தினியோ அதே மாதிரி உனக்கும் நான் என்னோட நன்றி கடனை செலுத்தணும்ல. அதுக்காக இன்னிலிருந்து நான் உனக்கு வேலை போட்டு தர போறேன். என் வீட்டில் எல்லா வேலையும் நீ பார்த்துக்கோ. உன்னோட தம்பி படிப்பு செலவையும் நானே பார்த்துக்கிறேம்மா. உங்க அம்மாவோட பக்கவாதம் வைத்திய செலவை கூட நானே பார்த்துக்கிறேன்.
சரியா? என் பேச்ச கேளுமா. இப்படி தேவி சொன்னதை கேட்டு சாம்பையா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. திவ்யாக்கு சந்தோஷம் தாங்க முடியாம தேவியை கட்டி பிடிச்சுக்கிட்டா. இது இவங்க கதை. நன்றி கடன். இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அழகான கேசவபுரம் என்ற ஊர்ல பணக்காரரான வீரையா சுஜாதான்னு தம்பதியர் இருந்தாங்க. நிறமாச கர்ப்பிணியா இருந்த சுஜாதா ரொம்ப நல்ல மனசு கொண்டவ. பசின்னு வீடை தேடி யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்புவா. ஆனா வீரையா கொஞ்சம் கெட்ட புத்திக்காரன். ஈவு இறக்கம் கொஞ்சம் கூட கிடையாது. யாரு உதவி கேட்டு வந்தாலும் கோபமா திட்டி அனுப்பிடுவான். ஒரு நாள் கண் கலங்கிக்கிட்டே வருத்தத்தோட இருந்த சுஜாதா கிட்ட வந்தான் வீரையா. என்ன ஆச்சு சுஜாதா, எதுக்கு அழுதுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க. 2 நாள்ல பிரசவத்துக்கு நாள் குறிச்சிருக்காங்க. எதுவும் வருத்தப்படாத சுஜாதா, நமக்கு ஆண் குழந்தை பிறக்க போகுது. சந்தோஷத்தை கொண்டு வருவான். எப்ப பார்த்தாலும் ஆம்பளை பையனே சொல்லிட்டு இருக்கீங்க. பொம்பளை பொண்ணுன்னா உங்களுக்கு ஏங்க அவ்வளவு இளக்காரம்? ஆம்பளை பையன்தான் நமக்கு வாரிசாவான். நம்ம சொத்தெல்லாம் காப்பாத்துவான். நமக்கு கொல்லி போட்டு நம்ம ஆத்மாவை சாந்தி படுத்துவான். அதே பொம்பளை பொண்ணா இருந்தா நம்ம கிட்ட வளர்ந்து நம்ம பணத்தை வச்சு வேற ஒருத்தன் வீட்டுக்கு போய் அவங்கள நல்லபடியா பார்த்துப்பா. இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போவே சுஜாதாக்கு வலி வந்தது. உள்ள கூட்டிட்டு போய் கட்டில் மேல படுக்க வச்சான் வீரையன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பிரசவம் பார்க்கறவங்க வந்தாங்க. அறைக்குள்ள சுஜாதா கத்திட்டு இருந்தா. அறைக்கு வெளியில வீரைய பதட்டத்தோட இருந்தான். கடவுளே, ஆண் குழந்தை தான் பிறக்கணும் இப்படி நினைச்சிட்டு இருந்தப்போ அறைக்குள்ளேருந்து சின்ன குழந்தை அழற சத்தம் கேட்டுது. வீரையனுக்கு சந்தோஷமாச்சு. நான் நினைச்ச மாதிரியே எனக்கு பையன் பிறந்திருக்கான். இப்படி சந்தோஷத்துல இருந்த அவன்கிட்ட பிரசவம் பார்த்த அம்மா வந்து சந்தோஷமா, ஐயா, அதிர்ஷ்ட தேவதை தான் உங்களுக்கு மகளா வந்து பிறந்திருக்கு. அம்மா பொண்ணு 2 பேரும் நலமா இருக்காங்க. இப்படி சொன்னதுமே வீரையனோட முகம் வாடி போச்சு. கோபமா ஆவேசமா அறைக்குள்ள சுஜாதா கிட்ட போனான். சுஜாதா சந்தோஷமா இருந்தா. என்னங்க, நம்மளுக்கு பொம்பளை குழந்தை பிறந்திருக்கு. எவ்வளவு அதிர்ஷ்டம் இல்ல? ஆண் குழந்தை வேணும்னு சொன்னா பொம்பளை பொண்ணு பெற்றிருக்க. பொம்பளை பொண்ணும் ஆம்பளை பையனும் நம்ம கையில என்னங்க இருக்கு? கடவுள் யாரை கொடுத்தாலும் அதை கண்ணுக்கு கண்ணா வச்சு பார்த்துக்கணும். சுஜாதா, எனக்கு இந்த பொம்பளை பொண்ணு வேணாம் இப்படி சொல்லி கட்டில்ல அழகா சிரிச்சிட்டு இருந்த அந்த குழந்தையை எடுத்தான் வீரையன். சுஜாதா பயந்து போனா. என்ன பண்ண போறீங்க? அரளி விதை கொடுத்து கொன்னுட மாட்டேன். விஷத்தை குடிக்க வச்சோம் கொல்ல மாட்டேன். அதே மாதிரி கழுத்தை நெரிச்சும் கொன்ன மாட்டேன். ஒரு பெட்டியில வச்சு ஊரோரமா ஓடிட்டு இருக்கிற ஆத்துல விட்டுடுவேன். என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. இப்படி பண்றது தப்பு. நம்மளுக்கு பெரிய பாவம் வந்து சேரும். கங்கை நதியில தலை முழுகினா எப்பேற்பட்ட பாவமும் சரியாகும். குழந்தைய பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. எடுத்துட்டு போய் பெட்டியில போட்டு ஆத்துக்குள்ள போடுறேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு எப்படி மனசு வருது? என் குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்கவே மாட்டேன். அப்படியா? அப்போ உன் குழந்தைய எடுத்துட்டு என்னை விட்டு தூரமா போயிடுறியா? இப்படி சொன்னதும் இதை கேட்டதுமே சுஜாதா அதிர்ச்சியாய் எதுவுமே பேச முடியாம அமைதியா கண் கலங்கி நின்னா. வீரையனுக்கு எங்கேயோ ஒரு மூலையில மக மேல ஒரு சின்ன ஆசை இருந்தாலும் ஆண் பிள்ளை தான் வேணும்ன்ற அந்த பிடிவாதம் அந்த பாசத்தை வெளியில வரவிடாம பண்ணிடுச்சு. சுஜாதா கிட்டேந்து ஒரு அறைக்குள்ள வந்தான். அந்த அறையில காலியா இருந்த ஒரு பெட்டியை பார்த்தான். அதுல தான் மகளை வச்சான். குழந்தை ஜோரா அழுதுது. அந்த சத்தத்தை கேட்டு சுஜாதாவோட அம்மா மனசு அடிச்சுக்குச்சு. ஓடி தான் மக கிட்ட வந்தா. அழுதுட்டு இருக்கிற குழந்தைய கையில எடுத்துக்கிட்டா. அந்த குழந்தை சிரிச்சிட்டு இருந்தது. இருட்டானதுமே யாரும் பார்க்கலன்னு வீரையன் அறைக்குள்ள வந்து படுத்துட்டு இருந்த குழந்தைய எடுத்து அந்த பெட்டிக்குள்ள வச்சு தலையில வச்சுட்டு ஆத்துக்கிட்ட போனான். ஆத்துல அந்த பெட்டியை விட்டுட்டான். அப்போ அங்க அதிர்ஷ்ட தேவதை தோன்றினாங்க. வீரையா, நீ பண்றது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரியுதா? கொன்னாதானம்மா தப்பு, நான் தான் உயிரோட விட்டுடுறேனே. பொம்பளை குழந்தை பிறக்கிறது அதிர்ஷ்டம் வீரையா. இப்போ எனக்கு இருக்கிற அதிர்ஷ்டமே போதும்மா. இதுக்கு மேல எனக்கு புதுசா அதிர்ஷ்டம்லாம் வேணாம். எனக்கு ஆண் வாரிசு தான் வேணும்.
உன்னோட அழிவை என்கிட்ட தான் எல்லாமே இருக்குமா, இனிமே அழிவு எப்படி வரும்? இப்படி சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இந்த குழந்தை மூலமா எந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதோ, எந்த வீட்டில் வாழப்போகுதோ அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். இப்படி ஆத்துக்குள்ளேயே மாயமானாங்க அதிர்ஷ்ட தேவதை. மறுநாள் காலையில அது மந்தாரப்பள்ளி கிராமம். துணி துவைக்கிற வேலையை பார்த்து சந்திரையா, சுமித்ரா இப்படி 7 தம்பதியர் இருந்தாங்க. வீட்டுக்கா போய் துணிகளை வாங்கிக்கிட்டு ஆத்துக்கிட்ட வந்து அதை துவைச்சி பக்கத்துல இருந்த கல்லு மேல காய வைப்பாங்க. அது காஞ்ச பிறகு எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டுக்கு கொடுத்துடுவாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வெளியில 2 குழந்தைங்க சத்தம் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து அந்த 7 தம்பதியர் சந்தோஷப்பட்டாங்க. குழந்தைங்க சந்தோஷமா சிரிச்சு விளையாடுறத பார்க்கறதுக்கு என்னோட 2 கண்ணு பத்தல மாமா. வயிறு நிறைஞ்சு போச்சு, பசியெல்லாம் பறந்தே போச்சு. பசங்க இருந்தா அந்த சந்தோஷமே வேற சுஜாதா. வெளியில எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் வீட்டுக்கு வந்து அதுங்கள முகத்தை பார்த்த உடனே எல்லாம் பறந்து போயிடும், மனசும் திருப்தி ஆயிடும். கடவுள் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்காம பண்ணிட்டாரு மாமா. எனக்கு குழந்தை இல்லாம உங்களுக்கு அப்பா ஸ்தானத்தை கொடுக்காம இப்படி பண்ணிட்டாரு. என் பேச்ச கேளு மாமா, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. அவளுக்கு பிறக்கிற குழந்தையோட நம்ம விளையாடிக்கலாம். இப்படி கண் கலங்கினா சுமித்ரா. அவளை சந்திரையன் ஆறுதல் படுத்தி இப்படி சொன்னான். கவலைப்படாத சுமித்ரா, பிள்ளைகளுக்காக நம்ம படுற கஷ்டத்தை அந்த கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கான். ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம கஷ்டத்தை தீர்ப்பான்னு எனக்கு தோணுது. அம்மா அப்பாவா நம்ம சந்தோஷப்படுற நாள் வரப்போகுது. இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்பவே பக்கத்து வீட்டு பார்வதி சுமித்ரா கிட்ட வந்தாங்க. சுமித்ரா, குழந்தைங்களை இப்ப கூட்டிட்டு போறேன். சாப்பாடு கொடுத்துட்டு 1 மணி நேரத்துல கொண்டு வந்து விடுறேன். இப்படி சொல்லி பார்வதி தான் குழந்தைகளை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போனாங்க. இதை பார்த்து சுமித்ரா கஷ்டத்துல அழுதா. சந்திரையனோட மனசும் ரொம்ப பாரமா இருந்தது. மறுநாள் காலையில எப்பவும் போலமே துணிகளை எடுத்துக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே ஆத்துக்கிட்ட நடந்து போயிட்டே இருந்தாங்க. அங்க துணி துவைச்சிட்டு இருந்த அவங்களுக்கு தண்ணியில அடிச்சிட்டு வர பெட்டி தெரிஞ்சுது. 2 பேரும் ஆச்சரியமா அந்த பெட்டியே பார்த்தாங்க. அது நேரா அவங்க கிட்ட தான் வந்தது. 2 பேரும் அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு பார்த்தாங்க. அதுல சிரிச்சபடி ஒரு அழகான குழந்தை இருந்தது. அவங்க 2 பேரும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சுமித்ரா உடனே அந்த குழந்தைய கையில எடுத்தா. பொம்பளை குழந்தை மாமா, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்படி சொன்னதுமே அவங்க முன்னாடி அதிர்ஷ்ட தேவதை தோன்றினாங்க. அவங்க 2 பேரும் குழப்பத்தோட பார்த்தாங்க. இந்த குழந்தைய நாங்க கொடுக்க மாட்டோம். ஆமாம்மா, இந்த குழந்தைய நாங்க கொடுக்க மாட்டோம். பொம்பளை குழந்தை உங்களுக்கு பாரமா இருக்காதா? பாரம் இல்லம்மா, எங்க அதிர்ஷ்டம். எங்க மேல கருணை காட்டி அம்மா அப்பா ஸ்தானத்தை கொடுத்ததுக்கு. இதை கேட்டு அதிர்ஷ்ட தேவதை மாயமாயிட்டாங்க. அன்னையில இருந்து சந்திரையாவும் சுமித்ராவும் அந்த குழந்தைக்கு காவ்யான்னு பேர் வச்சு ரொம்ப ஆசையா வளர்த்து வந்தாங்க. நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. குழந்தைய விட்டு பிரிஞ்சு இருக்கிறதால சுஜாதா படுத்த படுக்கையா ஆயிட்டா. சுஜாதாவை வைத்தியர் வந்து பார்த்தாரு. ஐயா வீரையா, நான் சொல்றத கேட்டா உங்களுக்கு கோபம்தான் வரும். ஆனா இதுதான் உண்மை. என்ன மருந்து கொடுத்தாலும் சுஜாதா அம்மாக்கு சரியாகாது. அம்மா மனசு போராடிக்கிட்டு இருக்கு, தான் குழந்தை வேணும்னு. அது மட்டும் நடக்காது. அவ நோய்வாய்ப்பட்டு இருந்தா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன், வாரிசை பெத்தெடுப்பேன். ஐயா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க, நான் கிளம்புறேன். இப்படி சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. ஒரு நாள் வீரையா மாட்டு வண்டியில பொண்ணு பார்க்க போயிட்டு இருந்தான். கல்லு பட்டு மாட்டு வண்டி கீழே விழுந்தது. வீரையா எகிரி வண்டியை விட்டு வந்து கீழே விழுந்தான். அப்போ மண்டையில பலத்த காயம் பட்டுது. சுஜாதா பக்கத்திலேயே எழுந்துக்க கூட முடியாம படுக்க வேண்டிய நிலைமை வந்தது வீரையனுக்கு. வைத்தியரும் வந்து வைத்தியம் பார்த்தாரு. வீரையம் படுத்த படுக்கை ஆயிட்டதால ஊர்ல பணம் கொடுக்க வேண்டியவங்க யாரும் கொடுக்கவே இல்லை. விவசாயம் பார்த்து வந்த பணத்தை அவங்களே வச்சுக்கிட்டாங்க. நாட்கள் நகர நகர காவ்யா பெருசா வளர்ந்தா. சந்திரையாக்கும் சுமித்ராக்கும் அதிர்ஷ்டம் கூடி வந்தது. குடிசை போய் மண் வீடு கட்டினாங்க. வீரையன் தம்பதிக்கு இனிமே சேவை செய்யணும்னா பணம் நிறைய வேணும்னு ரங்கையன் சொன்னான். மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்தக்கப்புறமா அவங்கள ஆத்துக்கிட்ட அம்போன்னு விட்டுட்டான் அந்த ரங்கையன். சரியா அப்பதான் அந்த அதிர்ஷ்ட தேவதை மறுபடியும் தோன்றினாங்க. வீரையா, எல்லாம் இருக்குன்னு சொன்னல, இப்போ உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் எங்க போச்சு? எங்களோட அதிர்ஷ்டம் எங்களோட பொம்பளை குழந்தையோடய போயிடுச்சுமா. நீங்க பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் தேவைதான், நல்லா அனுபவிங்க.
இப்படி சொல்லி அதிர்ஷ்ட தேவதை மறைஞ்சு போயிட்டாங்க. வீரையா சுஜாதா ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தத்தோட ஏழையா வாழ்ந்து வந்தாங்க. இதுதான் இவங்க கதை. இன்னொரு கதையோட மீண்டும் சந்திப்போம். நன்றி.